அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் 5ஆம் நாள் முக்கிய தகவல்கள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்தி வரும் தாக்குதல்கள் 5வது நாளை எட்டியுள்ளது. அல் ஜசீரா வெளியிட்ட தொகுப்பின் அடிப்படையில் நிலைமையின் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு. ஈரானில் நிலைமை. மேற்கு தெஹ்ரான் தாக்குதல். அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்த தாக்குதல்கள் மேற்கு தெஹ்ரான் பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளன. நகரத்தின் மீது கரும்புகை மூட்டங்கள் எழுந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. அணு நிலையம் தாக்கப்பட்டது. நட்டான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல். இருப்பினும் கதிர்வீச்சு கசிவு எதுவும் இல்லை என ஈரான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் பதிலடி. அமெரிக்க கடற்படை அதிபர் பிராட் கூப்பர் கூறியதன்படி ஈரான் 500க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 2000 ட்ரோன்களை ஏவியுள்ளது. வளைகுடா பகுதியில் தாக்குதல். சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தையும் துபாயில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு அருகாமையையும் ஈரான் தாக்கியுள்ளது. இஸ்ரேல் பிரதமரின் உறுதி. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஈரான் மீது வலுவான தாக்குதல்கள் தொடரும் என்று தெரிவித்துள்ளார். உயிரிழப்புகள். ஈரானின் வீரமரணம் மற்றும் முன்னாள் போர் வீரர் விவகார அமைப்பு வெளியிட்ட தகவலின்படி 4 நாட்களில் 1045 பேர் உயிரிழந்துள்ளனர். வளைகுடா நாடுகள் மற்றும் துருக்கி. ஆற்றல் கட்டமைப்புகள் குறிவைப்பு. ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்கி வருகிறது. கத்தார் தோஹா வானில் வெடிப்பு. தோஹா வானில் ஏவுகணைகள் தடுக்கப்பட்டதால் பலத்த சத்தங்கள் கேட்கப்பட்டன. சவுதி ரியாத் தாக்குதல். ரியாத் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை 2 ட்ரோன்கள் தாக்கியதாக தகவல். ஓமான் எச்சரிக்கை. மஸ்கட் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகம் பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம். ஃபுஜைரா கடற்கரைக்கு அருகில் ஒரு கப்பல் தாக்கப்பட்டது. மேலும் துபாயில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு அருகில் ட்ரோன் தாக்குதல் நடந்தது. சீனா தலையீடு முயற்சி. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ மத்திய கிழக்கிற்கு சிறப்பு தூதரை அனுப்புவதாக அறிவித்துள்ளார். துருக்கி. துருக்கி எல்லைக்குள் நுழைந்த ஈரான் ஏவுகணையை நேட்டோ பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தியது. இஸ்ரேலில் நிலைமை. மெடுலா தாக்குதல். லெபனானைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பு வடக்கு இஸ்ரேலில் உள்ள மெடுலா பகுதியில் ராக்கெட் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. ஹைஃபா கடற்படை தளம். ஹைஃபா நகரில் உள்ள கடற்படை தளத்தை ஏவுகணை மூலம் குறிவைத்ததாக ஹிஸ்புல்லா அறிவிப்பு. லெபனான் மீது வான் தாக்குதல். இஸ்ரேல் லெபனானில் 60க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியுள்ளது. குறைந்தது 50 பேர் உயிரிழப்பு, 335 பேர் காயம். அமெரிக்காவில் நிலைமை. ட்ரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என எச்சரித்துள்ளார். போர் திட்ட விரிவாக்கம். அமெரிக்க ராணுவ தலைமை அதிகாரி ஜெனரல் டான்கேன் ஈரானில் உள்ளக பகுதிகளுக்கு தாக்குதல் விரிவடையும் என்று கூறினார். இலங்கை கடற்பகுதியில் சம்பவம். இலங்கை கடற்கரைக்கு அருகில் ஈரான் போர்க்கப்பலை அமெரிக்க கடற்படை மூழ்கடித்ததாக தகவல். அமெரிக்க உயிரிழப்பு. குவைத்தில் ஈரான் தாக்குதலில் 4 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. உள்நாட்டு அரசியல் விவாதம். போர் அதிகார சட்டத்தின் கீழ் ட்ரம்பிற்கு இந்த நடவடிக்கைகளுக்கான அனுமதி உள்ளதா என்ற கேள்வியில் அமெரிக்க செனட் வாக்கெடுப்பு நடத்த உள்ளது. லெபனான், ஈராக், ஜோர்டான். ஹெஸ்புல்லா தடை. லெபனான் அரசு ஹெஸ்புல்லாவின் ராணுவ நடவடிக்கைகளை தடை செய்துள்ளது. ஈராக் தாக்குதல். ஈராக் நாட்டில் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களின் தளங்கள் மீது வான் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஐரோப்பிய நாடுகள் மீட்பு. செக் மற்றும் ஸ்லோவாக் அரசுகள் ஜோர்டானிலிருந்து தங்களது குடிமக்களை பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளன. மொத்த நிலைமை. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களும் ஈரானின் பதிலடி நடவடிக்கைகளும் மத்திய கிழக்கு முழுவதும் பரவி பல நாட்டு அரசியல், ராணுவ மற்றும் பொருளாதார பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோதல் இன்னும் தீவிரமடையும் சாத்தியம் இருப்பதாக சர்வதேச கவனம் தெரிவித்துள்ளது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.